வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். 17 நாட்டு மக்களுக்கு தடை போட்ட ட்ரம்ப், திகைப்பில் உலக நாடுகள். ஜெர்மனி ஊடகத்திற்கு தடை, சட்டவிரோதமானது என அறிவித்த ரஷ்யா. வெறும் 2 கிராம் மனிதனை கொல்லும் வலி நிவாரண மருந்தை பேரழிவு ஆயுதம் என ட்ரம்ப் அறிவிப்பு. எத்தியோப்பியாவின் கௌரவ விருதை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன், பிரதமர் மோடி. புயல் காற்றால் உடைந்து விழுந்த சுதந்திர தேவி சிலை. திருடிய எண்ணெய் வயல்களை ஒப்படையுங்கள், வெனிசுலாவுக்கு கெடு வைத்த ட்ரம்ப். ஆசஸ் போட்டிக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சிட்னி போண்டியில் நடந்த தீவிரவாத தாக்குதலை அடுத்து ஆசஸ் போட்டிக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் பகுதிகளில் புலனாய்வாளர்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது ஆசஸ் டெஸ்ட் போட்டி தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலொய்ட்டில் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது. இதனை முன்னிட்டு தெற்கு ஆஸ்திரேலிய போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி இருந்தனர். ஆயுதமேந்திய போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். போட்டியை பார்வையிட வந்தவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். பைகளும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. தெற்கு ஆஸ்திரேலியாவுக்கு சமூக அச்சுறுத்தல் எதுவும் இருப்பதாக உளவு தகவல் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். எனினும் முன்னாயத்த நடவடிக்கையாகவே விசேட பாதுகாப்பு நடைமுறை செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்களின் பாதுகாப்பு கருதியே போட்டி நடைபெறும் மைதானம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஆசஸ் டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகும் போது போண்டி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு காரணங்களை கூறி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய அதிரடியாக பயண தடை விதித்திருக்கின்றனர். இதன்படி ஆப்கானிஸ்தான், ஈரான், யமன், சோமாலியா, சிரியா, லிபியா மற்றும் சூடான் உள்ளிட்ட சுமார் 17 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கியூபா, வெனிசுலா போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பலஸ்தீனிய ஆணையம் வழங்கிய பயண ஆவணங்களை வைத்திருக்கும் நபர்களுக்கும் அமெரிக்காவுக்குள் நுழைய ட்ரம்ப் நிர்வாகம் முழுமையாக தடை விதித்துள்ளது. பலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அமெரிக்கா அங்கீகரிக்காத நிலையில் அவர்களை ஆவணதாரர்கள் என்று அந்த நாடு குறிப்பிடுகிறது. பலஸ்தீன ஆதரவாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே அமெரிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வரும் சூழலில் இந்த தடை உத்தரவு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை எல்லை பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் நீதி அமைச்சகம் ஜெர்மனி ஒலிபரப்பு நிறுவனமான டியூச்சே வாலேவை விரும்பத்தகாத அல்லது சட்டவிரோதமானது என்று அறிவித்திருக்கின்றது. ஜெர்மனியின் டியூச்சே வல்லே ஊடகம் ரஷ்யாவில் தனது சேவையை வழங்கி வருகிறது. இந்த ஊடகத்தினை விரும்பத்தகாத அமைப்பு என செவ்வாயன்று ரஷ்யாவின் நீதி அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இந்த அறிவிப்பானது ஒளிபரப்பாளர் ரஷ்யாவில் செயல்படுவதை தடை செய்கிறது. மேலும் ரஷ்ய சட்டத்தின் கீழ் இதுபோன்ற அறிவிப்பு வெளியான நிறுவனத்துடன் தொடர்புடையவர்கள் என கண்டறியப்பட்டவர்கள் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை எதிர்கொள்வார்கள். அதேபோல அமைப்பின் தலைவர்கள் 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அனுபவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் டியூச்சே வல்லே ஊடகத்தின் இயக்குனர் ஜெனரல் பார்பரா மாசிங், ரஷ்ய அரசாங்கத்தால் தணிக்கை செய்யப்பட்டு எங்கள் சேவைகளை தடுத்த போதிலும் DWவின் ரஷ்ய மொழி சேவை இப்போது முன்பை விட அதிகமான மக்களை சென்றடைகிறது என ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் DW மீதான தடையை கண்டித்த ஜெர்மனி அரசாங்கம் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போர் பற்றிய அச்சம் ரஷ்யாவுக்கு இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். அமெரிக்கா வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை தாக்கி அழித்து வருகிறது. அத்தோடு வெனிசுலா நாட்டுக்கு எதிராக சில தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததுடன் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை பதவி விலகுமாறு ட்ரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார்.
வெனிசுலாவுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகள் இரு நாடுகளுக்கிடையே பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ள நிலையில் வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கிய எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். அதுவரையில் வெனிசுலா நாட்டுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட மசகு எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அரசு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக மாறி வருகிறது. எண்ணெய் வர்த்தகம் மூலம் நிதி திரட்டி பயங்கரவாதம், போதைப் பொருள், மனித கடத்தல் போன்ற செயல்களில் வெனிசுலா ஈடுபடுகிறது. அமெரிக்காவிடம் இருந்து திருடிய எண்ணெய், நிலம் மற்றும் பிற சொத்துக்களை வெனிசுலா ஒப்படைக்க வேண்டும். அதுவரையில் வெனிசுலா நாட்டுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் தடை செய்யப்பட்ட மசகு எண்ணெய் கப்பல்கள் தடுத்து நிறுத்த உத்தரவிட்டுள்ளேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். தென் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அதிகளவிலான கடற்படையினரால் வெனிசுலா முழுமையாக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் அவர்கள் பார்த்திடாத வகையில் இந்த விவகாரம் இன்னும் மேலும் விரிவடையும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் நாட்டில் உள்ள சுதந்திர தேவியின் சிலை புயல் காற்றால் சரிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் செய்யறிவு வீடியோவாக இருக்கக்கூடும் என கூறப்பட்ட நிலையில் பின்னர் சரிந்து விழுந்தது உண்மை என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தெற்கு பிரேசில் குவாய்பா நகரில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் 24 மீட்டர் உயர பிரம்மாண்ட சுதந்திர தேவியின் சிலை இருந்தது. இந்த நிலையில் தெற்கு பிரேசிலில் கடந்த வாரம் உருவான புயல் காரணமாக பல நகரங்கள் வெள்ளக்காடானது. இந்த புயலானது கடந்த திங்கட்கிழமை குவாய்பா பகுதியை கடக்கும் போது பலத்த காற்று வீசியிருக்கின்றது. இதன் காரணமாக 24 மீட்டர் உயர சுதந்திர தேவியின் சிலை சரிந்து தரையில் விழுந்து துண்டு துண்டாக உடைந்திருக்கின்றது. இந்த சிலை அசைய தொடங்கியவுடன் வணிக வளாகத்தின் நிர்வாகத்தினர் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் இருந்த மக்களை வெளியேற்றியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அனைத்து தொழில்நுட்பத்தர நிலைகளையும் பின்பற்றித்தான் இந்த சிலை அமைக்கப்பட்டதாக வணிக வளாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் பிரேசில் அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு 11 மீட்டர் அடித்தளத்தில் 24 மீட்டர் உயர சுதந்திர தேவி சிலை அமைக்கப்பட்டது. மொத்தம் 114 அடி உயரமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பென்டானில் என்ற வலி நிவாரண மருந்தை பேரழிவு ஆயுதம் என வகைப்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பென்டானில் என்பது செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வலி நிவாரணி மருந்தாகும். இது மருத்துவ உலகில் ஒரு புறம் முக்கிய மருந்தாக காணப்படுகின்றது. மறுபுறம் தவறாகவும் பயன்படுத்தப்படும் போது உயிரை பறிக்கும் கொடிய போதைப் பொருளாக மாறுகின்றது. அமெரிக்காவில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டோரின் மரணத்திற்கு பென்டானில் போதைப் பொருளை பயன்படுத்தியது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இம்மருந்து பெரும்பாலும் தென் அமெரிக்க நாடான மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள் கடத்தப்படுவதாகவும் அதற்கான மூலப்பொருட்கள் சீனாவில் இருந்து வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. இதையடுத்து இந்த மருந்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ட்ரம்ப் பென்டானிலை ஒரு பேரழிவு ஆயுதம் என வகைப்படுத்தும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடுகையில், பென்டானில் ஒரு போதைப் பொருள் என்பதை தாண்டி அது ஒரு வேதியியல் ஆயுதம் போன்றது. வெறும் 2 கிராம் பென்டானில் ஒரு மனிதனை கொல்ல போதுமானது என்பதால் இது பேரழிவு ஆயுதமாக கருதப்படுகிறது. எந்த ஒரு குண்டும் செய்யாத சேதத்தை இந்த நச்சுப் பொருள் செய்து வருகிறது. ஆண்டுக்கு 2 முதல் 5 லட்சம் மக்கள் இதனால் மரணமடைகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பான மருத்துவ ரீதியான ஆதாரங்களையும் விளக்கங்களையும் எந்த நிறுவனங்களும் இதுவரை வெளியிடவில்லை. பிரதமர் மோடியின் 3 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் எத்தியோப்பியாவுக்கு நேற்று புறப்பட்டு சென்றிருக்கின்றார். எத்தியோப்பியாவில் பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இதன்படி அந்த நாட்டுக்கு சென்ற அவரை அந்த நாட்டின் பிரதமர் அபி அகமது அலி விமான நிலையத்தில் வரவேற்றிருக்கின்றார். பின்னர் அவரை தன்னுடன் காரில் அழைத்துச் சென்றிருக்கின்றார். எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமதுவுடனான சந்திப்பின் போது பேசிய பிரதமர் மோடி 1000 ஆண்டுகளாக இரு நாடுகளும் தகவல் தொடர்பு பரிமாற்றம் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டு வந்திருக்கின்றன. நம்முடைய இரு நாடுகளின் ஒத்துழைப்பில் பொருளாதாரம், புதிய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம், திறன் கட்டமைப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு போன்றவற்றின் முக்கிய அம்சங்களில் விரிவாக கலந்து ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். இந்தியாவில் எத்தியோப்பிய மாணவர்களுக்கான உதவித்தொகையை இரட்டிப்பாக்க நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
தொடர்ந்தும் அவர் பேசும்போது பன்முகத்தன்மையில் ஒற்றுமைக்கான அடையாளங்களாக மொழிவள மற்றும் பாரம்பரியங்களை கொண்ட இரு நாடுகளும் காணப்படுகின்றன. அமைதி மற்றும் மனித இன நலனுக்கான செயல்பாட்டில் ஈடுபடும் ஜனநாயக சக்திகளாக இந்தியாவும் எத்தியோப்பியாவும் காணப்படுகின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு எத்தியோப்பியாவின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்த நாட்டின் தி கிரேட் ஹானர் நிசான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற உயரிய விருது அவருக்கு அளிக்கப்பட்டது. பிரதமருக்கு எத்தியோப்பிய பிரதமர் அபிய் அகமது இந்த விருது வழங்கி கௌரவித்திருக்கின்றார். இந்த விருது பெறும் முதல் உலக தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பிரதமர் மோடிக்கு வெளிநாடுகளில் கிடைக்கப்பட்ட 28வது உயரிய விருது இதுவாகும். இந்த நிலையில் எத்தியோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்த மாபெரும் கட்டிடத்தில் தான் உங்கள் சட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. இங்கே மக்களின் விருப்பம் அரசின் விருப்பமாக மாறுகின்றது. மேலும் அரசின் விருப்பம் மக்களின் விருப்பத்துடன் இணக்கமாக இருக்கும்போது திட்டங்கள் முன்னோக்கி செல்கிறது. உங்கள் மூலமாக நான் வயல்களில் உள்ள உங்கள் விவசாயிகளிடமும் புதிய யோசனைகளை உருவாக்கும் தொழில் முனைவோரிடமும் சமூகங்களை வழிநடத்தும் பெண்களிடமும் எதிர்காலத்தை வடிவமைக்கும் எத்தியோப்பிய இளைஞர்களிடமும் பேசுகின்றேன். நேற்று எத்தியோப்பியாவின் மாபெரும் கௌரவ விருதை பெறுவதில் நானும் பெருமை அடைந்தேன். இதனை 140 கோடி இந்தியர்களுக்கும் அர்ப்பணிக்கின்றேன். இந்த விருதை இந்திய மக்கள் சார்பாக பணிவுடன் கூப்பிய கரங்களுடனும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.